ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் பருப்பு எடுத்து நல்லா கழுவி அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 2 பல் பூண்டு, அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து 5 விசில் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது கடாய் வச்சு சூடான உடனே எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் போட்டு லேசாக வதக்கி விடுவோம். வெங்காயம் லேசாக வதங்கினோடனே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் மூடி போட்டு வதங்க விடுவோம். தக்காளி ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ முருங்கைக்காய் போட்டு அதையும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வதங்க விடுவோம். முருங்கை வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வெந்திருக்கும். அதை மசிச்சு விட்டு கூடவே சாம்பார் தூள், புளித்தண்ணி, பருப்புக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து கிண்டி விட்டு கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. காயெல்லாம் வெந்துடும். இப்போ கமகமன்னு சாம்பார் தயாராகிடுச்சு. கூடவே கொத்தமல்லி தழை, அரை ஸ்பூன் நெய் விட்டு கிண்டி விட்டோம்னா சாம்பார் தயாராகிடுச்சு. இதை சாதத்து கூட ஊற்றி சாப்பிடுங்க, அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.